அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இன்று மார்கழி மாதம் 4வது நாள். அந்த கோதை நாச்சியாரின் அருளால், மாணிக்க வாசகரின் அன்பால் நாம் தொடர்ந்து 4வது நாளாக திருப்பாவை திருவம்பாவையை படித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த இறைவனின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம் அனைவருக்கும் நிறைந்து சந்தோஷமாக வாழ்வோம். இன்னைக்கு திருப்பாவை பாசுரத்தில் அம்மா கோதை நாச்சியார் மழையை வர்ணனை பற்றி எப்படி பேசியிருக்கா பாருங்களேன். அந்த வர்ணனை நம்ம பெருமாளோட கம்பேர் பண்ணி பேசியிருக்கா. எவ்வளவு அழகான ஒரு பாடல் தெரியுமாங்க. இதுக்கு மேலே ஒரு மழைக்கு ஒரு என்ன சொல்கிறது, வர்ணனை கொடுக்கவே முடியாதுங்க. ஆழிமலை கண்ணா ஒன்றி நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்ந்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றே திரிந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தீலோ ரெம்பாவாய் என்று கோதை நாச்சியார் சொல்கிறா பாருங்க. இந்த பாடலோட பொருளை கேளுங்களேன். ஒவ்வொரு வரியும் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தானே இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு. ஆழிமலை கண்ணா என்று பார்ஜன்ய தேவனை அழைக்கிறாள் ஆண்டாள். பார்ஜன்ய தேவன்னா யாருன்னு தெரியுமாங்க? வர்ணன். ஏன்னா வர்ணன் மட்டும்தான் உலகம் உய்ய நீரை தருகிறார். நீரின்றி அமையாது உலகு அல்லவா, திருவள்ளுவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த பர்ஜன்ய தேவன் நாராயணனை போலவே படைத்தல் காத்தல் தொழில்களை விட்டு ரட்சிக்கும் தொழிலை கை கொண்டிருக்கிறார் என்று ஒற்றுமை சொல்லி நமக்கு உணர்த்துகிறாள் ஆண்டாள். ஆழ்கடலினுள்ளே புகுந்து உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஊழி முதல்வனான எங்களின் நாராயணனின் உடல் போல மெய் கருத்து. மேகம் கருத்தாதான் என்னாகும்? மழை பொழியும். அந்த மேகம் கருக்கிறத யாருக்கு ஈடு பண்ணி சொல்லியிருக்கான் பாருங்களேன். நாராயணனின் உடல் போல. கடலில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிச்சிட்டு என் நாராயணனின் உடல் போல மெய் கருத்துரு எங்க மேகத்தை. பார்க்கடலில் துயிலும் பத்மநாபனின் திருத்தோள்களில் உள்ள சுதர்சன ஆழ்வார் மின்னுவது போல மின்னலை ஏற்படுத்து. அந்த பத்மநாபனின் சங்கொலியைப் போல் நின்று அதிர்ந்து இடி இடித்து அவனது சாரங்கம் எனும் வில் எப்படி சரமழை பொழிததோ அப்படி தயங்காமல் பொழிந்து நாங்கள் சுபிஷத்துடன் வாழ பெய்திடாய். அதை எண்ணி நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராடப் போகிறோம் என்றால் ஆண்டாள் நாச்சியார். குளிக்க போகிறாங்க அம்மா. அதுக்கு தண்ணி வேணும். தண்ணி எப்படி வரும்? மழை பொழிதால்தான் தண்ணி வரும். அந்த மழைக்கு காரணமான வர்ண பகவான் யார்? பர்ஜன்யன். அவனை எப்படிலாம் கம்பேர் பண்ணி அம்மா கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா? சுதர்சன சக்கரம் மின்னது போல் மின்னலை ஏற்படுத்தணுமா? பத்மநாபின் கையில் இருக்கக்கூடிய சங்கொலி போல் இடி இடிக்கணுமா? சாரங்க வில் போல் சரமழை பொய்தது போல் மழை பொழியணுமா? அவங்களுக்கு மட்டும் கேட்கலைங்க. எல்லாரும் வாழணும், சுபிக்ஷத்துடன் வாழணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்களே ஒழிய நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லைங்க. அவங்கெல்லாம் அப்படி கேட்டதுனால தான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டதுனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம். அதுதான் பர்ஜன்யன் நமக்கு மழையை தந்து கொண்டு இருக்கிறான். இப்போ வாங்க மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? திருவம்பாவை பாடல்ல ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக் கிழிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவோ சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவனமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்புருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளோம் உனக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலோலோ ரெம்பாவாய். இன்னும் அம்மா தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள எழுப்புறதுக்கு
எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். நம்மலாம் காலையில் எழுப்புறப்ப டே எந்திரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க எவ்வளோ அழகாக வந்து எழுப்புறாங்கன்னு பாருங்களேன். எப்பயுமே வந்து நம்ம பேசுகிற பேச்சில் ஒரு அன்பு இருக்கணுங்க. அந்த அன்பு இருந்தால் தான், அந்த பேசும் பேச்சில் அன்பு இருந்தால் தான் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ பெரிய வேலையும் யாரையுமே செய்ய வச்சிட முடியுமா நம்ம. அதிகாரத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. ஒளி வீசும் முத்தை போல புன்னகை செய்பவளே, உனக்கு மட்டும் இன்னும் விடியவில்லையா என்று உறங்கும் பெண்ணை எழுப்புகின்றனர் தோழியர். எப்படி பாருங்க, ஒளி வீசும் முத்தை போல புன்னகை செய்பவளேமா, எவ்வளோ அழகா அவள் தூங்கிட்டு இருக்கா, லேட் ஆகிடுச்சு, உடனே எந்திரி மூஞ்சியை பாரு, அப்படி யாரும் அவங்க சொல்லவே இல்லை பாருங்களேன். இப்போது அதற்கு அவள் என்ன சொல்கிறான்னா, அழகான கிளியை போல பேசும் நம் தோழியர்மார் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்ன என்று கேட்கிறார். அதாவது கண்ணாடி மாதிரி தாங்க, நம்ம சிரித்தா சிரிப்பு தான், அதே மாதிரி அவங்க அழகாக பேசினாங்க, இவங்களும் அழகாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, முத்தை போல புன்னகை செய்பவளே எந்திரிமா. இவங்க அழகான கிளியை போல பேசும் தோழியர்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. எவ்வளோ அழகான பேச்சு பாருங்களேன். பேச கற்றுக்கணுங்க நம்ம. அதற்கு வெளியில் இருக்கும் பெண்களோ, நாங்கள் வந்திருப்பவர்களின் தலையை எண்ணி அதற்கு பின் உன் கேள்விக்கு பதில் சொல்கிறோம். அதுவரையில் தூங்கி தூங்கி காலத்தை வீணாக்காதே. இப்போது உடனடியாக நாங்கள் எண்ணி சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? வானத்தின் அமுதம் போன்றவனை, வேதங்கள் எல்லாம் கூறும் உயர்ந்த உட்பொருள் ஆனவனை, காண்பதற்கு மிகவும் இனிமையானவனை, நம் சிவபெருமானை நாங்களெல்லாம் பாடி பாடி உள்ளம் கசிந்து கசிந்து உருகி கொண்டிருக்கிறோம். வேண்டுமானால் நீயே வந்து எண்ணிப்பார். எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நீ எங்களோடு சேர வேண்டாம், மறுபடியும் போய் படுத்து உறங்கிக்கொள் என்றனர். இது எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் பார்த்திங்களாங்க. அப்போனா எண்ணிக்கொள், எண்ணிப்பார்னா எத்தனை பேர் வந்து இருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்களேன். அவள் சொல்லியிருக்கலாமே, நான் 10 பேர் வந்திருக்கேன் அப்படின்னு எண்ணி சொல்லிடலாமே. என் நம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அதனால தான் அவளை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ எண்ணி பார்ப்பா, நாங்கள் பெருமானை உருகி உருகி நினைத்து நினைத்து பாடிக்கொண்டு இருக்கிறோம். எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நீ எங்களோட சேர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய இது பாருங்களேன். ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளவு அர்த்தம் பொதிந்து இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெரியவங்க இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னு தெரியுமாங்க, நம்ம சந்ததியினருக்கு இதெல்லாம் நம்ம வாசித்து இதனுடைய பொருளை நம்ம கண்டிப்பாக சொல்லும்போது அந்த குழந்தைகள் என்ன ஆகுனா, பசுமரத்து ஆணி போல் அவங்க மனசில் பதிஞ்சிரும் அப்படியே. அப்போ அவங்க ஒரு 10 பேருக்கு வந்து சொல்லுவாங்க. இதனால் என்ன தெரியுமாங்க, பகவானோட அருள் வந்து நமக்கு எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். வெளிச்சம் எப்பயுமே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். வெளிச்சம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அந்த வெளிச்சம்தான் யார்? பகவான். அந்த பகவானை பார்க்கணுன்னா அவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும், அவருடைய புகழை நம்ம பாடணும். நம் உயிர் குதித்து இவ்வளோ தூரம் நம்மளை பேச வச்சு நம் மன ஊனம் இல்லாமல் நம்மளை கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவரை பாடி புகழணும் இந்த மார்கழி மாதத்தில். திரும்பவும் சொல்கிறேன், ஏன் அந்த ஸ்பெஷல்? ஒரு மனிதன் மாற வேண்டுமென்றால் ஒரு பழக்கத்தை 21 நாட்கள் செய்தான் என்றால் தன்னால் அவன் மாறிடுவான். அப்போ 30 நாள் அப்படிங்கும்போது சொல்ல வேண்டுமா? இந்த மார்கழி மாதத்தில், அதுவும் இந்த குளிர் நேரத்தில் எல்லாரும் தூங்கணும், படுத்துக்கணும், போர்வைக்குள்ளே அப்படி தான் நினைப்போம். இந்த நேரத்தில் தன்னை மீறி எந்திரிச்சு நம்ம பகவானை நாடும் பொழுது அதே பழக்கம் நமக்கு டெய்லி வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னவாகும், அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய வேலை வந்துடும். பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளும் வேலை அதிகாலை வேலை. அந்த அதிகாலை வேலையில் நம்ம தொடர்பு கொள்ளும்போது நமக்கு வேண்டிய அனைத்து நற்காரியங்களும் சுலபமாக நடந்துக்கிட்டே போயிருக்கும். அந்த கெட்டதுங்கிறதே நமக்கு வாழ்வில் எப்பயுமே கிடையாது. ஆண்டவனை கும்பிடும் பொழுது நல்லது தான் நடக்குமே ஒழிய மற்றபடி மாறுதலாக எதுவுமே நடக்காது என்பது திண்ணம் என்று கூறி, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. திருச்சிற்றம்பலம்.
தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.